ஆனால் இதுதான் நம்மளுடைய சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதோட அடுத்த தயாரிப்பு தாங்கண்ணா உங்களுக்கு பால் தயிர்லேருந்து வெண்ணெயை பிரித்து எடுக்கக்கூடிய கர்ட் பர்குலேட்டர்னு சொல்லுவாங்க. பால் தயிர்லேருந்து வெண்ணெய் பிரித்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை மாவு உங்களுக்கு சாஃப்டாக பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கனாக்க உளுந்த மாவு தனியாகவும் அரிசி மாவு தனியாகவும் பிரிஞ்சிருக்கும். பட் எல்லாரும் தெரியும் அப்படியே நம்ம ஊற்றிடுவோம், சரியாக வராது. பட் என்னென்ன இதில் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு பீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த இட்லி தோசையாகட்டும் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ரெண்டாவது நம்ம கடைகளில் தான் போய் லெசிலாம் வந்து குடிச்சிட்டு இருப்போம். ஸோ இதில் வந்து சாதாரண ஒரு தயிரும் சுகரும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ மிக்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்பிஎம்ல ரன் ஆகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகிடும், அதோட தன்மையின் போய் நுரைச்சி வந்துடும். பட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1440 ஆர்பிஎம்ல லோ ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய மத்து டைப், அதாவது உங்களுக்கு பழைய காலத்து பாட்டிங்க மத்து வச்சு செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மத்து டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடு ரன் ஆகக்கூடிய லோ ஸ்பீட் மோட்டருங்க அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ யோகரேட் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லேட்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க அதுக்கு எக் போட்டு பீட் பண்ணிக்கிறது. சும்மா நார்மல் கண்டெய்னர்லேயே ஒரு பவுல் வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எக் பீட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பு கீரையெல்லாம் கடையணும் இல்லைங்களா, பருப்பு கீரைலாம் கடையாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இருக்க நவீனத்தில் உங்களுக்கு சரியாக கடைய வராது. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை உண்டான பருப்பு உண்டான என்ன டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கண்டெய்னர் போட்டு வச்சுட்டாக்க அதுவே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சும்மா ஒரு நிமிஷம் பிடிச்சோம்னாக்க டோட்டல் பருப்பு கீரை எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு பவுடர் மாதிரி உங்களுக்கு கடைஞ்சிரும். கேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணும், கேக்கெல்லாம் செய்யும். ஸோ அந்த கேக் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வச்சு செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் தயிர்லேருந்து, அதாவது உங்களுக்கு தயிர்லேருந்து எப்படி வெண்ணெய் பிரித்து எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ டோட்டல் மிஷின் இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கோட அந்த மோட்டார் யூனிட் தனியாகவும் இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராடு எல்லாமே எஸ்எஸ் ராடு, சென்டர் பைப்பு, மோட்டர் செட்டு ப்ளஸ் இந்த ராடு செட் எல்லாமே ஃபுல்லாக செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு பேக்கிங்கே கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரே ஒரு ஸ்க்ரூ வச்சு நீங்கள் டைட் பண்ணுறது தான், ஈஸியாக நீங்கள் டைட் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 1/4 லிட்டர்லேருந்து மேக்ஸிமம் 10 லிட்டர் வரைக்கும் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப் மோட்டர் கொடுத்துறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஹைட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு ஹைட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குன்னு வைங்களேன். நார்மல் கண்டெய்னர் பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பாத்திரம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு விட்டுட்டு ஹைட்டை குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் சாதாரணமாக ஒரு 1/2 லிட்டர் தயிர் போட்டு நம்ம எப்படிங்கிறத வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு 1/2 லிட்டர் பேக்கெட் தயிர் தான் போட்டிருக்கோம். பட் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பேக்கெட் தயிர்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் கடைகள் அங்கேயே உங்களுக்கு க்ரீமாக எடுத்துறாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறதுனா ஒரிஜினலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் பால் எடுத்துட்டு பால் உங்களுக்கு உர போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் எடுக்கிறீங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் உங்களுக்கு தயிர் ஊற்றிருக்கும். ஸோ இதுக்கு ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணால் நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லை நார்மலாக ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு எக்ஸஸாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி கலந்துடும். ஃபுல்லாக அந்த மத்து இருக்குது இல்லைங்களா, ஸோ மத்து உங்களுக்கு மறைஞ்சிக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஏன்னா உங்களுக்கு மேலே இருந்தால் லைட்டாக உங்களுக்கு மேலே ஸ்பில் ஆகும். ஸோ மறைஞ்சிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஹைட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட்டு குறைக்க வைக்கிறமோ குறைச்சி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க வேணால் கீழே ஒரு கிளாத் மாதிரி ஒன்று ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ பாருங்க கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிள் பாருங்கள், இதில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணுற பாருங்கள் அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் ரன் ஆகுது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் கொஞ்சம் நேரம் கிளாக் வைஸ் கொஞ்சம் நேரம் ஆன்டி கிளாக் வைஸ் ஓட விட்டிங்கன்னா ஸோ அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் பிரித்து எடுத்துரும். டோட்டலாக பாருங்கள் ஒரு 3 to 4 நிமிஷம் ரன் ஆச்சு. ஸோ இதில் எந்த அளவுக்கு நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் கண்கூட நீங்களே பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு லாஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் ஸோ மாற்றி போட்டு விட்டிங்கனாக்க நல்லா உங்களுக்கு வெண்ணெய் ஃபுல்லாக திரண்டு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண் கூட வந்துடுது. இப்போ நீங்கள் அப்படியே ஈஸியாக நீங்கள் கை வச்சு அப்படியே ஃபுல்லாக அந்த வெண்ணெயை ஃபுல்லாக எல்லாமே எடுத்துடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வெண்ணெய் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை கடையிலேருந்து கேக் மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எக் ஆம்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் பீட் பண்ணுறதுலேருந்து கேக் மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து நெக்ஸ்ட் லெசி பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு, அதாவது உங்களுக்கு பெருந்துறை ரோடு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்குங்க. இங்கே டைரெக்டாக வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ணபுரியில் ராதை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட் அங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ நேரில் வர முடியாதவங்க எங்களுடைய கீழே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் டீட்டெயிலுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா கொஞ்சம் தெளிவான டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் கட்டி கொடுத்துட்டீங்கன்னாக்க 1 இயர் வாரண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துடும். ரொம்ப காம்பாக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஃப்ரீ எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக வந்துருங்க. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரோட உங்களுக்கு அடுத்த ப்ராடக்ட் தாங்க இது. நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் தான். ரொம்ப நல்லாயிருக்கும், நம்பிக்கையாக இருக்கும்.